வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே பிளெக்ஸ் போர்டு வைத்தபோது மின்கம்பி உரசியதில் மின்சாரம் தாக்கி 10ஆம் வகுப்பு மாணவன் தூக்கி வீசப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் நேசராஜன். என்ன நடந்தது? விவரங்கள். ஹாசினி, திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே கோட்டகச்சேரி பகுதியைச் சேர்ந்த ராமதாஸ் அன்பு செல்வி தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் இருவரும் விவசாய கூலி வேலை பார்த்து வருகின்றனர். இவர்களுக்கு மதன்ராஜ் என்கிற மகன் உள்ளார். இவர் மன்னார்குடியில் உள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் அப்பகுதியில் மாரியம்மன் கோவில் விழா உள்ளது. இந்த கோவிலில் ஆனி மாத திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறும். அந்த வகையில் இந்த வருட திருவிழா நடைபெறுவதையொட்டி கோவில் திருவிழாக்காக மதன்ராஜ் மற்றும் அவருடைய நண்பர்கள் ரூபன், சஞ்சய், சித்தார்த்தன் ஆகிய இளைஞர்கள் கோவிலின் அருகே பேனர் வைத்துள்ளனர். அப்போது அந்த பேனர் மேலே சென்ற மின்கம்பி உரசியதில் 4 பேர் மீது மின்சாரம் தாக்கியதில் 4 பேரின் மீது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டனர். இந்த நிலையில் உடன் அக்கம் பக்கத்தினர் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மன்னார்குடி அரசு மருத்துவமனைக்கு 4 பேரையும் அழைத்து சென்றுள்ளனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் மதன்ராஜ் ஏற்கனவே இறந்துள்ளதாக தெரிவித்தனர். மேலும் ரூபன் என்கிற நபர் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மற்ற இருவரும் சிறு காயத்துடன் மருத்துவமனையில் இன்று சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து கூத்தாநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இறந்த மதன்ராஜ் உடலை உடற்கூறு ஆய்வுக்காக மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. கோவில் திருவிழாவில் பேனர் வைக்கும் பொழுது மின்சாரம் தாக்கி 10ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. ஆசினி, விவரங்களுக்கு நன்றி நேசராஜன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.